நல்லூர் தான் நடந்துட்டு இருக்குது. நல்லூர். திருநல்லூர் இந்த ஸ்தலம் நம்ம ஆச்சாரியர்கள் வரலாற்றில் குறிப்பாக திருநாவுக்கர சுவாமிகள் வரலாற்றில் சிறப்பிடம் பெற்ற ஸ்தலம். திருநாவுக்கர சுவாமிகள் பூவார் அடிச்சோடு என்மேல் பொறித்து வை என்று திருச்சத்திமுற்றத்தில் வேண்டிக் கொண்டார். அந்த நினைப்பை இந்த ஸ்தலத்தில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்களும் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் என்று பாடப்பட்டிருக்கிறது. அத்தகைய சிறந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தேவாரமும் திருநாவுக்கரசு நாயனார் தேவாரமும் 5 பதிகம் அமைந்திருக்கின்றது. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தேவாரம் கொட்டும் பறை சீரால் என்ற தொடக்கத்தை உடையது. முதல் திருமுறை. பாருங்கள், திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருப்பாலைத்துறையிலிருந்து திருநல்லூருக்கு எழுந்தருளுகிறார். இங்கு சில நாள் தங்கி பல பதிகம் பாடி பின் திருக்கருகாவூர் செல்கின்றார் என்று திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் புராணம் 365வது செய்யுளிலிருந்து 370வது செய்யுள் வரையிலும் இந்த நிகழ்ச்சி பாடப்பட்டிருக்கின்றது. இது திருப்பட்டீச்சரம் சத்திமுற்றம் என்பதுக்கு பக்கத்தில் இது இருக்கிறது. பட்டீச்சரம் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பிரபலம். பட்டீச்சரத்தையும் கூட சாமி பிரபலம் இல்லை. காளி, ஆமாம், துர்க்கை தான் ரொம்ப முக்கியம். ஆமாம் ஆமாம். அப்புறம் திருச்சத்திமுற்றம், அதுவும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 2 வீதி கடந்து இருக்குது. அங்கேயும் யாரும் போக மாட்டாங்க, ரொம்ப கிராமம். அந்த சத்திமுற்றம் அப்படிங்கிற பேரை சத்திமுத்தம்னு மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கு தகுந்த எதையோ கதையை சொல்லிக்கிட்டு அதுக்கு சாமியும் அம்மனும் ஏதோ ஒன்றா சேர்ந்து அணைச்சி இருக்கிற மாதிரி. அங்கே கூட மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமிக்கு ஒன்றுமெல்லாம் முக்கியம் இல்லைங்க. அது முன்னால் இந்த பக்கத்தில் அந்த பெருமான அம்மையோடு அணைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு, அது சத்தி முத்தம்னு பேர் வச்சுட்டாங்க. அது இப்படி என்னமோ நம்ம பின்னால் வந்தவங்க புனைந்து புனைந்து சொன்ன கதைகளுக்கு ஏற்பட்ட மதிப்பு நம்ம ஆச்சாரியர்களுடைய வரலாற்றில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு இல்லை. வந்தவன் போனவெல்லாம் அவங்கவுங்க இஷ்டப்படி கதையை கட்டி விட்டாங்க. அந்த கதை தான் நிலச்சி நின்றுருக்குது. அதை வாங்கிக்கிற அளவுக்கு தான் நம்ம ஜனங்களுக்கும் சிந்தனை இருக்குது. நாம் எல்லாம் உள்ளதை சொல்லாமல் விட்டுட்டோம். அவங்க ஏதோ வருமானத்துக்கு நினச்சிக்கிட்டு ஏதோ அர்ச்சகர்கள் சொன்ன கதையை நம்பிக்கிட்டு ஜனங்க வந்து போயிட்டுருக்கோம். நான் ஒரு தரம் போயிருந்தேன் சத்திமுற்றத்துக்கு. கதை சொன்னார் அந்த ஐயர். என்ன பண்ணுறது? சரி. பண்ணும் இன்னிசை பதிகமும் பலமுறை பாடி என்று திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அந்த ஸ்தலத்தில் பதிகம் பாடியதை சேக்கிழார் சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். அப்போ நிறைய பதிகம் பாடியிருப்பார் போல தெரியுது. இருந்தாலும் 3 பதிகம் கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். பாருங்கள். கொட்டும் பறை சீரால் புழும அனலேந்தி நட்டம் பயின்றாடும் நல்லூர் பெருமானை முட்டின்று இருபோதும் முனியாது எழுந்து அன்பு பட்ட மனத்தார்கள் அறியார் பாவமே. இறைவனிடத்து
அன்பு தோன்றிய மனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அன்பு பட்ட மனம், படுதல் என்பது தோன்றுதல் அப்படின்னு அர்த்தம் பண்ணும். அன்பு பட்ட மனத்தார்கள் அறியார் பாவம். முனியாது எழுந்து, வழிபாட்டில் வெறுப்பு இல்லாமல் சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும். அது சொல்றார், முனியாது எழுந்து அன்பு பட்ட மனத்தார்கள். அன்புபடுதல் என்பது அவன் ஆன்மாவுக்கு செய்த உபகாரத்தை பலகாலம் சிந்திப்பதனாலே எழுகின்ற உணர்வு. அந்த உபகாரத்தை நாம் மறவாதிருந்தால் அன்பு தானே வரும், வெறுப்பு வராது. இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டால் தத்துவ ஞானம் உடையவர்களுக்கு வரும். உலகியலில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஏதாவது நினச்சது கிடைச்சா அன்பு வரும், அது கிடைக்காவிட்டால் வெறுப்பு வரும். ஆக உலகியலில் இருப்பவர்களுக்கு அன்பு வருவதற்கும் வெறுப்பு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தத்துவ ஞானத்தில் நின்றவர்களுக்கு வெறுப்பு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அன்பு வருவதற்கு அவன் செய்த உபகாரத்தை மறவாமல் இருக்கிறது. இதுதான் பத்தியினால் மறவாது ஏத்த அவனது சீபாதத்தை அடையும் என்று 11ஆம் சூத்திரத்தில் சொல்லப்படும். அயரா அன்பின் அரண்கள் செதுமே என்பதில் அயரா அன்புன்னு சொன்னார். அந்த அயரா அன்புக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது பத்தியினால் மறவாது ஏற்றுதல். அப்படி ஏற்றுகின்றவர்கள் பாவம் அறியார் அப்படின்னு சொல்லியிருக்கார். பாவம் அறியார் என்பது இந்த இடத்துல என்ன அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும்? மல வாசனையும் அவர்களை அணுகாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டால் இந்த இதில் 11ஆம் சூத்திர நிலையில் வர்றது இது. பாசம் பாவம் என்பது எல்லாமே 8ஆம் சூத்திரத்தோடு முடிஞ்சு போகுது. 8ஆம் சூத்திரத்துக்கு பின்னால் இருக்கிறதெல்லாம் இந்த மல வாசனை நீக்கம்தான். எனவே பாவம் அறியார் என்பதற்கு மல வாசனை அவர்களை தாக்காது. மல வாசனை தாக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வழிபாடு. அன்பு பட்ட மனத்தாராய் வழிபாடு செய்யும். அந்த வழிபாடு எப்பொழுதும் செய்ய வேண்டியது தான், சதாகால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 நேரத்தில் தவறாமல் செய்ய வேண்டும் என்று விதித்திருக்கிறார். இருபோதும் முனியாது எழுந்து. எழுந்து என்பது ஊக்கம் பெற்றுன்னு அர்த்தம். வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஊக்கம் பெற்று, அதுதான் எழுந்துன்னு பேர். முனியாது எழுந்து அன்பு பட்ட மனத்தார்கள் பாவம் அறியார். அந்த வழிபாட்டில் முட்டுப்பாடு இல்லாமல் செய்ய வேண்டும். முட்டாது. முட்டுதல் என்பது ஒரு செயலை செய்ய முடியாமல் ஏற்படுகின்ற இடையூறுகளுக்கு முட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் வழிபாடு செய்வதற்கு அநேக முட்டுப்பாடுகள் வரலாம். அப்படி முட்டுப்பாடுகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் விலக்கி வழிபாடு செய்ய வேண்டும். இன்னொன்று, வழிபாடு செய்கிற பொழுது பூஜா திரவியங்கள் அப்படின்னு ஒரு பகுதி உண்டு. அது சாஸ்திரங்களில் விதித்திருக்கும். இன்னென்ன மலர்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும், இன்னென்ன மாதிரி அபிஷேகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி. அவைகளெல்லாம் கிடைக்குங்கிறது சொல்ல முடியாது. அது எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கொண்டு கிடைக்காதவற்றையெல்லாம் மனத்தினாலே நிரப்பிக்கொண்டு, அது ரொம்ப முக்கியம். கிடைக்காதவற்றையெல்லாம் மனத்தினால் நிரப்பிக்கொண்டு அந்த முறைப்படி என்ன செய்யணுமோ அது செய்யணும். அதுக்கு தான் முட்டாது செய்கின்ற பூஜை. அது முட்டாத முச்சந்தி 3000 அப்படின்னு சொல்லி தில்லைவாழந்தனர் சொல்கிறது. அவர்களுக்கு முச்சந்தி சொல்லியிருக்கிறார். அந்த முச்சந்தி முட்டுப்பாடின்றி செய்கிறார். முட்டாத முச்சந்தி 3000 அன்பு பட்ட மனத்தார் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இங்கே முட்டின்றி இருபோதும் முனியாது எழுந்து அன்பு பட்ட மனத்தார்கள். அந்த 2 கால பூஜை முறையாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி காலையில் வந்தோம், மாலையில் ராமுகான் 3 சந்தி மத்தியான சந்தி, உச்சி சந்தி. சந்தி அப்படிங்கிறது ஒரு நாளை சிறு பொழுதுகளாக பிரிப்பாங்க. சில பேர் 6 பொழுது பிரிப்பாங்க, சில பேர் 5 பொழுது பிரிப்பாங்க. 6 பொழுது பிரிக்கிறவங்களுக்கு 10 நாழிகை ஒரு பொழுது. 10 நாழிகைங்கிறது 4 மணி நேரம், 2.5 நாழிகை 1 மணி நேரத்துக்கு. அந்த ஒரு சிறு பொழுதும் இன்னொரு சிறு பொழுதும் சேர்ற இடத்துக்கு சந்தி அப்படின்ட்டு. அந்த காலத்தில் செய்கிற பூஜைக்கு தான் சந்தியாவந்தனம் அப்படின்னு பேர். அந்த சந்தியாவந்தனத்தில்
காலை சந்தியும் மாலை சந்தியும் ரொம்ப முக்கியம். அதுதான் எல்லாரும் வைதிகர்களும் சரி சைவர்களும் சரி செய்துட்டு இருப்பாங்க. நிர்வாண பூஜையை பெற்றவர்கள் சன்னியாசியானவர்களுக்கு எல்லா சந்தியிலும் பூஜை உண்டு. அவன் ராத்திரி 12 மணிக்கு எழுந்துச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பான். பூஜைன்னா இப்போ மூர்த்தி பூஜை இருக்கிற அனுஷ்டானம் தான் அது பண்ணிட்டு இருப்பான். அது மாதிரி இது 2 நேரத்தை சொல்கிறார். முட்டின்று இருபோதும் முனியாது எழுந்து அன்புபட்ட மனத்தாரை. அவன் என்ன செய்கிறான்? நட்டம் பயின்றாடுகிறான். பயின்றாடுதல்னா எப்பவும் செய்து கொண்டிருக்கும். அதுக்கு தான் பயிலுதல்னு பேர். ஒரு நேரம் செய்து ஒரு நேரம் விடுறது அப்படிங்கிறது இல்லை. அது ஐந்தொழில் திருக்கூத்தாகையினால கணந்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அதுக்கு பயின்றாடுதல் அப்படின்னு பேர். அப்படி ஆடுகிற பொழுது கையிலே அனலேந்தி ஆடுகிறான். பூதகணங்களெல்லாம் கூடியிருக்கின்றன. அவைகள் தாளத்தோடு கூடிய பறை ஒலிக்கின்றன. கொட்டும் பறை சீரால். சீர்னா தாளம். தாளம் தவறாமல் பறை கொட்டுகின்றன. 1 இல்லை 2 இல்லை, நிறைய பேர் சேர்ந்து. குண்டை குரல் பூதம் குழும அனலேந்தி அப்படின்னு திருவதியை வீரட்டாங்க. குண்டை குரல் பூதம் குழும அனலேந்தி அப்படின்னு. கெண்டை பிறழ் தண்ணீர் கெடில வடபக்கம் வண்டு மருள்பாட வளர்பொன்னி சுதாழ விண்ட தொடையலான் ஆடும் வீரட்டானத்தே அப்படின்னு சொல்லி பாட்டு. ஆனால் இங்கே குழும அப்படின்னு போட்டிருக்கிறார். எனவே போதகணங்கள் எல்லாம் சுற்றி நிற்க அனலேந்தி நட்டம் பயிலாடுகிறார். இந்த பாட்டில் பக்தி செய்வதை பற்றி சொன்னார். 2 சந்தியும் செய்ய வேண்டும், வெறுப்பின்றி செய்ய வேண்டும், அன்பு தோன்றி செய்ய வேண்டும், பூஜை திரவியங்களில் முட்டுப்பாடு இல்லாமல் செய்ய வேண்டும். அடுத்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. ஏரில் எருதேரும் எழில் ஆயிழையோடும் வேறும் உடனுமாம் விகிதர் அவரென்ன நாரும் மலர்பொய்கை நல்லூர் பெருமானை கூறும் அடியாருக்கு அடையா குற்றமே. நல்லூர் பெருமானை புகழ்ந்து சொல்ல வேண்டும். நல்லூர் கடைமொழி நாரும் மலர்பொய்கை. அந்த நல்லூர் பெருமானை புகழ்ந்து சொல்ல வேண்டும். கூறும் அடியார்கள். என்னவென்று புகழ்ந்து சொல்லுவது அப்படின்னா, எங்கள் பெருமான் வாகனத்தில் எவர்ந்து செல்வது என்று சொன்னால் எருதாகிய வாகனத்திலன்றி வேறு எதிலும் செல்ல மாட்டான். அதுதான் அவனுக்கு சிறப்புடைய வாகனம். அதுதான் கேள்வி கேட்டாங்க. கடகரியும் பரிமாவும் தேருமுகந்தேராதே இடபுமுகந்தேறியவாறு எனக்கரிய இயம்பேடி. இந்த இடத்துல அங்கே சொன்னது திருமாலாகி தடமதில்கள் அவை மூன்றும் தடலெரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோ. அந்த பக்தி காரணமாக அவனிடத்தில் அன்புடையவராய் அவை வாகனமாக கொண்டார் என்று திருச்சாழல் பாட்டு சொல்லுகிறது. இங்கே சொல்லுகிற ஏறு தர்மம், தர்ம விடை. தர்மத்தினுடைய நிறம் வெண்ணிறம். ஏன்னா சத்துவகுணம் அல்லவா. சத்துவகுணத்துக்கு நிறம் வெண்ணிறம், ரஜோகுணத்துக்கு நிறம் சிவப்பு, தமோகுணத்துக்கு நிறம் கருப்பு. அதனால தான் நிறை வெள்ளேறு. சிவபெருமானுடைய வாகனம் ரிஷபம். நல்ல வெள்ளையாக வெள்ளை விடையேன்னு இருக்கக்கூடிய ரிஷபம். அது புண்ணியத்தினுடைய சுரூபம் ஆகினால் அதை வெண்ணிறமாக சொல்கிறது ஒரு வழக்கு. அதை முன்ன பல முறை சொல்லியிருக்கிறோம். அந்த புண்ணியம் என்பது இருக்குதுங்களே, படிப்படியாக வளரக்கூடியது. ஆரம்பத்தில் பசு புண்ணியமாக வளர்ந்து பின்னர் அது சிவபுண்ணியமாக முதிர்ந்து அதில் சரீகிரிய யோகங்களாக வளர்ந்து அதனாலே ஞானத்தை பெற்று ஞானத்தின் முடிவிலே அவனை காண்பது. அந்த குறிப்புக்கு தான் ரிஷபவாகனத்தின் மேலே வச்சு அவனை பார்க்குறது. அதை பெரிய திருவிழாக்களில் ரிஷபவாகன காட்சி அப்படிங்கிறது ஒரு விசேஷமான திருவிழாவாக எல்லாரும் செய்வாங்க. ஊரில் ஜனங்கள்லாம் ஓடி போய் பார்ப்பாங்க. இன்றைக்கி ரிஷபவாகன காட்சி, இன்றைக்கி ரிஷபவாகன காட்சி. ரிஷபவாகன காட்சி அப்படின்னா புண்ணியத்தின் உச்சியில் அவனை அறிய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பார்க்குவாங்க. அதனால் ஏரில் அவன் ஊர்ந்து வருவானேயானால் எருது ஏறும். எருது ஏறுனா எருதையன்றி வேறு எதனையும் ஊர்ந்து ஏறமாட்டான் அப்படின்னு அர்த்தம். அது கருத்து என்னன்னு கேட்டால், புண்ணியத்தின் முதிர்ச்சியால் அன்றி அவனை அறிய முடியாது அப்படிங்கிறது கருத்து. ஏரில் எருதேறும். இது ஒரு புகழ் அவனுக்கு. இன்னொரு புகழ் என்னன்னு கேட்டால், அவன் தானும் தனது சக்தியுமாக இருப்பான். தானும் தனது சக்தியுமாக இருக்கின்ற பொழுது எவ்வாறு இருக்கிறான் என்றால், வேறும் உடனும் ஆம்.
சக்தியின் வேறாகவும் இருப்பான், சக்தியோடு உடனாகவும் இருப்பான். நாம் சாஸ்திரம் படிக்கிற பொழுது சிவன் எல்லா பொருள்களோடும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறது அப்படின்னு படிப்போம். ஆன்மாக்களோடும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். அதையே இங்கே என்ன பண்ணியிருக்கிறார், சிவம் தனது சக்தியோடு ஒன்றாய் இருக்கிறது, வேறாய் இருக்கிறது, உடனாய் இருக்கிறது அப்படின்னு கொண்டு வந்து வச்சுக்கிறார். தத்துவ ஞானத்தில் பார்க்கிறது சிவம் மற்ற பொருள்களோடு அத்துவிதமாக கலந்திருக்கின்ற கலப்பு. இங்கே தோத்திரத்தில் பாடியிருக்கிறது அந்த அத்துவித கலப்பையும் பாடியிருக்கிறாங்க. இங்கே பாடியிருக்கிற கலப்பு சிவம் தனது சக்தியோடு கலந்திருக்கின்ற கலப்பு. இந்த கலப்புக்கு தாதான்மிய சம்பந்தம் அப்படின்னு பேர். தத்துவ ஞானத்தில் இந்த ரெண்டு சம்பந்தம் நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். அத்துவித சம்பந்தம் ஒன்று, தாதான்மிய சம்பந்தம் ஒன்று. அத்துவித சம்பந்தம் என்பது பொருள் ரெண்டாக இருந்தாலும் கலப்பினால பிரிப்பின்றி ஒன்றாக இருக்கும். அதாவது ரெண்டு பொருள் ஒன்றாக நிற்கின்ற தன்மைக்கு அத்துவிதம் பேர். ஒரே பொருள் ரெண்டாய் வருகின்ற தன்மைக்கு தாதான்மியம் என்று பேர். சாஸ்திரங்களில் சில இடத்துல அத்துவிதத்தையும் தாதான்மியம்னு சொல்லுவாங்க. ஆனாலும் தாதான்மியம் என்பது பொருளால் ஒன்றாயிருந்தும் ஒரு தன்மையால் இரண்டாக தோன்றுவது. சிவம் பொருளால் ஒன்று, ஆனால் அதையும் அதனுடைய சக்தியை பார்க்கிற பொழுது அது ரெண்டு. அந்த தாதான்மியம் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒருத்தர் கேட்டார், இந்த பாட்டை சொல்லி இது அத்துவிதமா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்னு. நீங்கள் அத்துவிதங்கிறதுக்கு ஒன்றாய் வேறாய் உடனாய் தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ரெண்டு பொருள் பிரிப்பின்றி கலந்துருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு அத்துவிதம் பேர். ஆன்மா ஒரு பொருள், சிவம் ஒரு பொருள். சிவம் ஆன்மாவோடு கலந்துருக்கிறது, ஆன்மா சிவத்தோடு கலந்துருக்கிறது. இப்படி ரெண்டும் கலந்து பிரிப்பின்றி இருக்குது, அதுக்கு அத்துவிதம் பேர். இங்கே சிவம் ஒரு பொருள், அதனுடைய குணம் சக்தி, அது ஒரு தன்மை, அது குணம், அது பொருள் அல்ல, தனியாக பொருள் அல்ல. ஆனால் தனியாக பொருள் போல பிரிஞ்சு வரும். அதனால தான் ஒன்றாய் இருக்கின்ற சிவம் தானும் தனது சக்தியுமாய் இரண்டாய் நிற்கின்ற நிலை அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். அந்த நிலை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அரிய சாஸ்திர குறிப்பு. பெரும்பாலான இடங்களில் இது வர்றதில்லைங்க, இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அப்புறம் இதுக்கு சாதாரணமாக அர்த்தம் பண்ணால் இது இதில் இருக்குது, ரெண்டாம் சூத்திரத்தில் இருக்குது. ஆணையின் என்று நீக்கமின்றி நிற்குமன்றி. இந்த ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றி என்பது இதுதான். அதுக்கு மேலே சிவம் அதனோட சக்தியோடு கூடி ஒன்றாகவும் இருக்கும், தானும் தனது சக்தியுமாக இரண்டாக பிரிந்து நிற்போம். தான் பாதி சக்தி பாதி என ஒரே பொருளில் தனித்தனி பாதியாகவும் இருக்கும். இப்போ சிவலிங்கம் இருக்குது சிவாலயத்தில், அது சிவமும் சக்தியும் பிரிப்பின்றி ஒன்றாக இருக்கிற நிலை, இது உடனாதல்னு பேர். அதே சிவாலயத்தில் சிவபெருமானுடைய சன்னதிக்கு வேறாய் அம்பிகை சன்னதி ஒன்று வச்சுருக்கோம். அப்போ அங்கே சிவமும் சக்தியும் வேறாக இருக்கு. எனவே எழில் ஆயிழையோடும் வேறும் உடனுமாம். வேறும் என்பது அம்பிகை சந்நிதியை வச்சுட்டு சொல்லிக்க வேண்டியது. உடனுமாம் என்பது சிவலிங்க திருமேனி இருக்கின்ற அந்த கர்ப்பகிரகத்தை மட்டும் வச்சுக்கொண்டு சொல்லிக்கொள்ள வேண்டியது. அதுக்கு மேலே தான் நம்ம திருச்செங்கோடு இருக்கிறதே இருக்குது. ஒரு பாதி பெண்ணும் ஒரு பாதி ஆணுமாக இருக்குது. இப்படி அவன் தானும் தனது சக்தியுமாக இருக்கும் நிலை இங்கே பாடியிருக்கிறார். இது பெரும்பாலான இடங்களில் வர்றதில்லைங்க, இந்த இடத்துல ரொம்ப அரிதாக வந்திருக்குது. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணும். ஏரில் எருதேரும் எழில் ஆயிழையோடும். எழில் ஆயிழை என்பது உமையம்மையை குறிக்கிறது. அதுக்கு சொல்லுக்கு போல் சொன்னால் ஆராய்ந்த ஆபரணங்களை அணிந்தவள், அழகுடைய ஆபரணங்களை அணிந்தவள் என்று அர்த்தம் பண்ணணும். எழில் ஆயிழையோடும் வேறும் உடனுமாம் விகிர்தர். விகிர்தன் என்ற சொல்லுக்கு வேறுபாடு உடையவன் அப்படின்னு இருப்பான். வேறுபாடு உடையவன்னா பொருளால் ஒருவனாக இருந்தாலும் கூட அடியார்களுக்கு அருளுந்தரத்தால் பலவேறு வகைப்பட்ட வடிவம் உடையவனாக வரக்கூடியவன் அப்படிங்கிறதுக்காக அவனை விகிர்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. விகிர்தர் அவர் என்ன கூறும் அடியார்கள். அப்போ சிவபெருமானை புகழ்ந்து பாடுவது ரெண்டு விஷயம் பாடணும். அவன் ரிஷபவாகனத்தில் வருவதை ஒரு தரம் பாடணும், அப்புறம் அவன் உமையம்மையோடு கூடி நிற்பதை ஒரு தரம் பாடணும். அப்படி பாடுபவர்களுக்கு எந்த விதமான குற்றமும் மலமும் பாசமும் அணுகாது. அடுத்த பாட்டு. சூடும் இளந்திங்கள் சுடர் பொன் சடை தாழ
ஓடு இதுக்கெல்லாம் பொருளே வேண்டியது இல்லைங்க. சூடும் இளந்திங்கள் பிறை சூடி இருக்கிறான். சுடர் பொன் சடை தாழ்ந்து தொங்குகின்றது. ஓடு உண்கலனாக, உண்கலன் சாப்பிட்ற பாத்திரம், திருவோடு தான் கையில் வச்சுட்டு இருக்கிறான். திருவோடுன்னு நாம் சொல்கிறோம், அவன் கையில் இருக்கிறது மண்டையோடு தான், கபாலம் தான். ஓடு உண்கலனாக ஊரூர் இழுபிச்சை நாடும் நெறியானை. அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க பிச்சை கொடுப்பதை விரும்பி சென்று கொண்டிருக்கின்ற பெருமான். ஊரூர் இடுபிச்சை, ஊரூர் என்பது ஊர்தோறும் அப்படின்னு அர்த்தம். ஊரூர் இடுபிச்சை நாடும் நெறியானை. இறைவன் ஊர்வரா திரிந்து பிச்சை ஏற்கிறான்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இறைவன் ஆன்மாக்கள் இருக்கின்ற இடந்தோறும் சென்று அன்பு செய்யுமாறு அவருடைய அன்பை யாசித்து பெறுகிறான் அப்படின்னு அர்த்தம். நாடும் நெறியானை நல்லூர் பெருமானை பாடும் அடியார்கட்கு அடையா பாவமே. நீத்த நெறியானை நீங்கா தவத்தானை நாத்த நெறியானை நல்லூர் பெருமானை காத்த நெறியானை கைகூப்பி தொழுது ஏத்தும் அடியாருக்கு இல்லை இடவுதானே. இது ஒரு மருட்சியான சொல்லமைப்பு அமைந்த பாடம். நீத்த நெறி, நாத்த நெறி, காத்த நெறி அப்படின்னு சொல்லி. நீத்த நெறி அப்படின்னா ஆன்மாக்கள் உலகிலே வாழ்கிற பொழுது இல்லறம் துறவரம்னு 2 நெறியில் வாழ்கிறார்கள். இல்லறம் என்பது அவர்கள் பந்தங்களோடு பிணைக்கப்பட்டிருக்கின்ற நெறி, எனவே அது கட்டுப்பட்ட நெறி. துறவரம் என்பது அதிலிருந்து நீத்து, அதாவது பிரிந்து சென்ற நெறி. நீத்தல், நீத்தார் பெருமைன்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த நீத்தல் தான். அப்போ நீத்த நெறி அப்படின்னா துறவு நெறி. அதாவது எல்லா பொருள்களோடும் கூடியிருந்தும் அந்த பொருளிலே பற்றுதலின்றி, அந்த பொருளாலே தான் தாக்குதலின்றி இருக்கின்ற நெறிக்கு துறவு நெறி அப்படின்னு. அதனால தான் சிவபெருமானை கல்லாடை புனைந்த காபாலிகான், அவனுக்கே கல்லாடை உண்டுங்க, கல்லாடை புனைந்த காபாலிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் துறவு நெறிக்கு அடையாளமாக இருக்கிறான். துறவு நெறிக்கு அடையாளமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் திறந்துட்டு சன்னியாசியாக இருக்கிறான் அப்படின்னு நாம் நினைப்போம். அப்படி நினைக்கிறதுக்கு வழி இல்லைங்க. துறவு என்பதுக்கு பொருளை விட்டு நீங்குதல்னு அர்த்தம் இல்லை. பொருளோடு கூடியிருந்தாலும் அதனால் தாக்கப்படாமல் இருக்கின்ற பக்குவ நெறிக்கு துறவு நெறி அப்படின்னு. சிவபெருமான் எல்லா பொருளோடும் கூடியிருக்கிறான், அவன் எதையும் விட்டு நீங்கினவன் இல்லை. பக்கத்தில் அம்பிகையோடும் இருக்கிறான், இருந்தாலும் அவன் அந்த பொருள்களால் தாக்குதலின்றி இருக்கிறான். நம்மோடு கூடியிருக்கிறான், நமக்கு வருகிற துன்பம் அவனுக்கு உண்டோ? இல்லை, நமக்கு அனுபவப்படுத்துவதற்காக அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்போ நம்மோடு இருந்தும் கூட நம்மால் தாக்கப்படாமல் இருக்கிறான்னு சொன்னால் அதுதான் துறவு அப்படின்னு. அந்த நெறி தான் இங்கே நீத்த நெறி. இப்போ துறவு சும்மா சாதாரணமாக சொற்பொருள் சொன்னால் துறவு நெறியில் நின்றவன் என்று அர்த்தம் பண்ணலாம். நீத்த நெறியானை. சாந்தலிங்க சாமி சொன்னார், மனைவி மக்கள் முதலியவர்களை நீங்கி தனித்திருந்து தவம் செய்தால் தான் ஞானம் வரும் அப்படிங்கிறத சிவபெருமானே இருந்து காட்டினான் அப்படின்னு பாடினார். அது என்னன்னா, சனகாதி 4 ஞானம் உபதேசம் பண்ணுறதுக்கு உமையம்மையை பிரிஞ்சு போக சொல்லிட்டார்ல. உமையம்மை தட்சணிடத்தில் மகளாக பிறந்து நான் குற்றப்பட்டு விட்டேன், அந்த குற்றம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நான் வேறு ஒரு இடத்துல மகளாக பிறந்து உன்னை திருமணம் செய்து கொள்ள வேணும் அப்படின்னு கேட்டு தான் அவள் இமய அரசனத்தில் பார்வதி தேவியாக வந்து. அந்த காலத்தில் இவர் சும்மா தனியாக தான் இருந்தார். அந்த சமயத்தில் தான் அந்த 4 உபதேசம் பண்ணினார். அதுதான் தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் வச்சிருக்கிறது. அதை குறிப்பிட்டு சொல்கிறார். ஞானம் என்பது மனைவி மக்களை துறந்து தனித்து நின்று வரக்கூடியது என்பதை சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக இருந்து செய்து காட்டினான் அப்படின்னு சொல்லி பாடினார். அதை ஒரு துறவு நெறியாக எல்லாம் சொல்கிறது வழக்கு. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லைங்க. அங்கேயும் கூட அவன் அம்பிகையோடு இருந்தான்னு தான் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். தட்சிணாமூர்த்தியும் அம்பிகையோடு இருக்கிற வடிவம் தான். ஆனால் அந்த அம்பிகை என்பது தனியாக வெளிப்பட்டு தோன்றாமல்
சக்தி என்பது அவனை விட்டு வெளிப்பட்டு தனியாகவும் இருக்கும், அவனுக்குள்ளே அடங்கியும் இருக்கும். தட்சிணாமூர்த்தி முகூர்த்தத்தில் துறவுக்கு அடையாளம், யோக வடிவம் எல்லாம் தான். ஆனாலும் அங்கேயும் சக்தி உடனாகத்தான் இருக்கிறது. உடனாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத வேயிறு தோழிபங்கன் பதியத்தை பார்த்தாலும் தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் அவன் எங்கே இருந்தாலும் அவனுடைய சக்தி அவன் கூடவே தான் இருக்கும். அந்த சக்தி பொருளை விட்டு பிரியறதில்லை. நாம் ஏதோ புராணத்துக்காக அங்கே பிரிஞ்சு நின்று தவம் பண்ணாங்க, இங்கே பிரிஞ்சு நின்று தவம் பண்ணாங்க அப்படின்ட்டு ஏதோ இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பௌராணிக நெறி. தத்துவ நெறிக்கு வந்துட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தட்சிணாமூர்த்தி வடிவமாக இருந்தாலும் சரி தான், வீரபத்திர வடிவமாக எந்த வடிவமாக இருந்தாலும் அவன் அம்பிகையோடு கூடியே தான் இருப்பான். அதனால் நீத்த நெறி என்பது எந்த பொருளோடும் கூடியிருந்தாலும் தன் தன்மை தெரியாமல், அந்த பொருளாலே தன்மை தெரியாமல் இருக்கிற நெறிக்கு நீத்த நெறி அப்படின்னு பேர். அதுதான் நான் எடுத்துக்கோ. நீத்த நெறியானி நீங்கா தவத்தானி. எல்லாரும் தவம் பண்ணுறாங்க, சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுறாங்க. சிவபெருமான் எனத்துக்கு தவம் பண்ணுறான். திருவானைக்கா புராணத்தில் இப்படி ஒரு கேள்வி உமையம்மை அம்பிகையை பார்த்து கேட்டாங்க. சாமி, எல்லாரும் உங்களை நோக்கி தவம் பண்ணுறாங்க, நீங்கள் யாரை நோக்கி தவம் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன விடை என்னன்னு கேட்டால், நான் எல்லாரையும் ஆட்டுவிப்பவன். ஆட்டுவிப்பவன் முதல்ல ஆடி காட்டணும். இப்போ பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குறேன், இந்த பாட்டை படிங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் நீங்கள் ஒரு தான் படித்து காட்டுங்க சார் அப்படின்றவாங்க. எனக்கு தெரியாதுங்கிறதுக்காக நான் படிக்கிறது இல்லை, அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக படிக்கிறாங்க. நான் தெரியாதுங்கிறதுக்காக படிக்கிறது இல்லை, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக படிக்கிறது இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு படித்து காட்டினா தான் அவங்க படிப்பாங்க. அப்போ நான் படிக்கிறேன், அதே மாதிரி பார்த்து எங்கெங்கே நிறுத்தி எப்படி எப்படி படிக்கணும் அந்த மாதிரி படிங்கன்னு சொல்லிட்டு நாம் ஒரு தடவை படிச்சுட்டு வந்தோம், அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்புறம் நம்ம போலவே இருக்கும். அதுபோல் தவம் எப்படி இருக்கிறது, தவத்தில் இருக்கிறவன் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறத நான் இருந்து காட்டுகிறேன். நான் வேறொருவனை குறித்து தவம் செய்யலை, தவத்தில் இருப்பவன் இப்படி இருந்து காட்டுகிறான், இருக்க வேண்டும் என்று இருந்து காட்டுகிறேன். அதுதான் நான் செய்கிற தவம் என்று சிவபெருமான் விடை சொன்னதாக கச்சியப்ப முனிவர் திருவானைக்கா புராணத்தில் பாடியிருக்கார். அதே ஆட்டுவிப்பவன் ஆடி காட்டுதல் போல இந்த ஓமையவே சொல்லியிருக்கிறார். எல்லாரையும் ஆட்டுவிப்பவன் முதல்ல தான் ஆடி காட்ட வேணும் இல்லையா, அது போல. அதனால் நீங்கா தவத்தானே, அந்த இடத்துல அவன் எதுக்கு தவம் செய்கிறான்னு கேள்வி வந்துடும். அந்த கேள்வி வந்துட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். இது மாதிரி கேள்வி முன்னால் யாராவது கேட்டிருக்கிறாங்களான்னு பார்த்து அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்களோ அந்த பதில் இங்கே சொல்லிடணும். நமக்கு கச்சியப்ப முனிவர் தான் கிடைச்சார். கச்சியப்ப முனிவர் புராணம் மட்டும் பாடலைங்க, தத்துவ ஞானங்களில் நமக்கு என்னென்ன சந்தேகம் வருமோ அது எல்லாத்தையும் பாடி வச்சிருக்கிறார். ரொம்ப அருமையான பாட்டு. திருவானைக்கா புராணம், திருப்பேரூர் புராணம், திருத்தணிகை புராணம், இந்த 3 நூல் போதும். சைவத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இந்த 3 நூல் படித்தா போதும். அவ்வளோ அருமையான நூல். திருவானைக்கா ஒன்று, எங்கள் திருப்பேரூர் ஒன்று, திருத்தணிகை ஒன்று. கச்சியப்ப முனிவர் பேரூரில் இருந்தவர், பேரூருக்கு புராணம் பாடியிருக்கிறார். ரொம்ப அருமையான புராணம். அப்புறம் நாத்த நெறியானை. இந்த நாத்த என்ற சொல்லு கொஞ்சம் இலக்கணத்தை பிடிச்சிக்கிட்டு வரணும். ஆனால் அந்த இலக்கணப்படி இது வரல. யாத்த அப்படின்னு ஒரு சொல்லுங்க. யாத்தல்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். யகரமும் ஞகரமும், அதாவது சாவுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க, அந்த ஞா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மாறி வருங்க. அப்போ அந்த யாத்த என்பது ஞாத்த அப்படின்னு வரும். அந்த ஞாவும் நாவும், இந்த நா என்பது தானாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மாறி வரும். அப்போ இந்த நாத்த நெறின்னு வந்திருக்குதுங்களே, இது எங்கேருந்து வந்து தெரியுங்களா? யாத்த என நின்று அது ஞாத்த என மாறி இந்த ஞாத்த என்பது நாத்த என அப்படி வந்திருக்கு. நாத்த நெறியானி. இது வந்து தமிழ் இலக்கணத்தில் இன்னு இன்னு இந்த 2 எழுத்தின் முன்னால் வந்தால், இன்னு இன்னு இந்த 2 எழுத்துக்கு முன்னால் யானா வந்தால் அந்த யானா ஞானாவாக திரிஞ்சு ஒலிக்கும். போலி எழுத்துன்னு பேர். ஏன் அது ஞானாவாக தெரியுது அப்படின்னு கேட்டால், இந்த எண்ணினுடைய சப்தம் இருக்குது பாருங்க, எண்ணினுடைய சப்தம்
இன்னினுடைய சப்தம் இஞ்சினுடைய சப்தம் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். அப்போ இன்னுக்கும் பின்னால் யாவை ஒலிக்கிற பொழுது அவன் யானாவாக ஒலிக்க முடியாது, ஞானாவாக ஒலிக்கலாம். அதனால் தப்பில்லை. இதெல்லாம் போலி எழுத்துன்னு பேர். போலி எழுத்து என்பது ஏன் வருதுன்னு கேட்டால், அந்த எழுத்தை அந்த சப்தத்தில் ஒலிக்க முடியாத பொழுது வேற ஒரு சப்தத்தில் ஒலிச்சிருவான். நாம் கூட சில சமயத்தில் வேகமாக பேசுகிற பொழுது ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்தை அந்த எழுத்து என்ன எழுத்தாக மாறி வரும்னு பார்த்தீங்கன்னா, முன்னே பின்னே இருக்கிற எழுத்துன்னு தொடர்பாக தான் மாறி வரும், தவிர ஒரு சம்பந்தம் இல்லாமல் ஆகாயத்திலேருந்து புதுசாக ஒரு எழுத்து வந்து புதிச்சிடாது. அது மாதிரி இந்த இன்னினுடைய சம்பந்தத்தினால யா என்பது ஞா என்று வரும். இங்கே ஞாத்த நெறின்னு பாடினாலும் தப்பு ஒன்றும் இல்லை. ஞாத்த நெறின்னு பாடினாலும் யாத்த நெறின்னு பாடினா என்ன அர்த்தமோ அதே அர்த்தம்தான். ஆனால் பின்னால் நல்லூர் பெருமான்னு மோனை வருதில்லை, நானா வருதில்லை, அந்த மோனை தகுந்தாவில் இங்கே ஒரு நானா வச்சுருவேன். அப்போ ஞாத்த நெறி என்பது நாத்த நெறி என்றாயிடும். அப்போ நாத்த நெறி என்று இருந்தாலும் கூட இதை என்ன பண்ணணும், முதல்ல என்ன சொல்லு, யாத்தன்னு சொல்லிருந்து பாருங்க, அந்த அர்த்தத்தில் பண்ணணும். அப்போ யாத்தன்னா கட்டிய நெறி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு நெறியில் நிற்கிறவன், ஒரு நிலையில் நிற்கிறவன் இன்னென்னவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரங்களில் வரையறை பண்ணுறது. அதுக்கு தான் கட்டுதல் அப்படின்னு. இந்த நெறிகளை எல்லாம் அமைத்து வைக்கிறதுக்கு கட்டுதல் அப்படின்னு ஒரு சொல் வழக்கு உண்டு என்பது தொல்காப்பியத்தில் வச்சு தெரிஞ்சுக்குவோம். அதாவது இப்போ திருமணம்னு நடக்குதுங்க. திருமணத்துக்குன்னு சில சடங்குகள் பண்ணுறோம், வரிசையாக பண்ணுறோம். ஒவ்வொரு சடங்குக்கும் அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை உணர்ந்து கடைப்பிடிச்சா இல்வாழ்க்கையில் ஒழுங்காக இருக்கலாம். இல்வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்பிப்பது தான் அந்த திருமணச் சடங்குகள். அந்த திருமணச் சடங்குகள் இல்லாமல் ஒரு காலத்தில் ஒருவனும் ஒருத்தியும் கணவன் மனைவியும் அன்புபட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். காலப்போக்கில் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஏற்பட்ட உறவு பலவிதமான இடையூறுகளுக்கு ஆளாய் குற்றப்பட்டு போச்சு. அப்போது இதுக்கு ஏதாவது ஒரு வரையறை வச்சு இப்படித்தான் இருந்து ஆகணும்னு ஒரு சடங்கு வச்சுட்டா இவன் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு பெரியவங்க நினச்சாங்க. அதுக்காக அந்த வரைமுறையை கட்டினாங்க. அதுக்கு தான் திருமணச் சடங்குன்னு பேர். இதுதான் திருமணச் சடங்கினுடைய வரலாறு என்பது தொல்காப்பியத்தில் ஒரு சூத்திரம். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர், அந்த யாத்தனர்ங்கிற சொல்றதுக்காக அந்த சூத்திரத்தை எடுத்தேன். ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. கரணம் என்பது திருமணச் சடங்கு. அந்த திருமணச் சடங்கு கட்டி வச்சிருக்கிறாங்க. யாத்தனா கட்டுதல்னா என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல விநாயகர் வழிபாடு, அப்புறம் சுப்பிரமணிய வழிபாடு, அப்புறம் பெருமான் வழிபாடு, அப்புறம் மங்கிலியம், இப்படி இதை வரிசையாக கொண்டு வர்றது. இப்படி செய்து இன்னதுக்கு இன்னென்ன மந்திரத்தை சொல்லு, அந்த மந்திரத்துக்கு என்ன பொருள், இதை மனசில் வச்சுக்கோ, வாழ்க்கையில் இதே மாதிரி நடந்து கொண்டுரு, அப்படி அதுக்கு தான் கட்டுதல். அப்போ என்னன்னு கேட்டால், திருமணம் என்ற ஒரு நெறியினை, இல்வாழ்க்கை என்ற ஒரு நெறியினை ஒரு சடங்கு பூர்வமாக வச்சிருக்காங்க. அதுக்கு கட்டுதல் அப்படின்னு. அதுபோல் இறைவன் என்ன பண்ணியிருக்கிறான், சைவ நெறியில் நிற்கிறவன் சொன்னால் இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படின்னு நூல்களில் சொல்லி வச்சிருக்கான். அந்த நூல்களில் வழுவாது நடந்தால் அந்த சைவத்தில் நின்று பெறுகின்ற பயன் தவறாமல் கிடைக்கும். அது வழுவி போனால் அந்த பயன் கிடைக்காது. அதுதான் அந்த ஞாத்த நெறி. யாத்த நெறி இறைவனால் கட்டி வைக்கப்பட்ட நெறி. சைவ நெறியில் நிற்கிறவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கட்டி வைக்கப்பட்ட நெறி. சிவகோசரியார் யாத்த நெறியிலே நின்றார். கண்ணப்ப நாயனாருக்கு யாத்த நெறி இல்லை, வேண்டியவாறு எப்படி விரும்பினாரோ அப்படி அவர் ஒழுக ஆரம்பித்தார். ஆனால் அதை பார்த்து கொண்டு எல்லாரும் அப்படி ஒழுக முடியாது இல்லையா? அப்போ சிவகோசரியார் ஒழுகிய நெறி யாத்த நெறி. அதுதான் எல்லாரும் பின்பற்றக்கூடிய நெறி அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளப்படும். அதுதான் கருத்து. நாத்த நெறியா இந்த சொல்ல இவ்வளோ தூரம் நுழைஞ்சுதான் பார்க்கணும். அதனுடைய உண்மையான வடிவம் யாத்த என்று. இங்கே போலியாக நிற்கிறது. நகரம்தான் போலியாக வரும்னு இலக்கணம் சொல்லி இருக்குது. இங்கே நகரத்துக்கு பின்னால் நகரம் வேற வந்திருக்கு. நகரம் மோனை காரணமாக வந்தது அப்படின்னு தெரிந்து கொள்கிறார். யாத்த நெறியானை நல்லூர் பெருமானை காத்த நெறியானை, நெறியை கட்டி வைத்து விட்டான். அதில் எல்லாரும் ஒழுங்காக நடக்கணும் இல்லையா? எல்லாரும் நடக்க வைக்கிறான். அப்படி நடக்க வைப்பதுக்கு காத்தல்னு பேர். நடக்காதவர்களுக்கு தண்டனை பண்ணுறான். சைவ நெறியில் நின்றும் அந்த நெறிப்படி ஒழுகாமல் வழுவினால் வழுவினதுக்கு உண்டான தண்டனையை அவன் கொடுக்குறான்.
அப்படி தண்டனையை கொடுத்து திரும்ப அவர்களை அந்த நெறியில செலுத்துதலுக்கு பாருங்க, அதுக்கு தான் அந்த நெறியை காத்தல் அப்படின்ட்டு. அந்த சட்டத்திட்டத்தை போட்டாச்சு, எல்லாரும் சட்டப்படி நடக்கிறாங்களான்னு பார்க்க வேண்டாமா? யாராவது நடக்காவிட்டா அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? அதுதான் காத்த நெறியானை. அப்போ நீத்த நெறி, நாத்த நெறி, காத்த நெறி. முதல்ல நீத்த நெறி என்பது துறவரத்தை உணர்த்துக்கு, பின்னால யாத்த நெறி காத்த நெறி என்பது சிவநெறியை உணர்த்துகிறது. சிவநெறி அவனால் கட்டி வைக்கப்பட்ட நெறி. காத்த நெறியானை கைகூப்பி தொழுது ஏத்தும் அடியாருக்கு இல்லை இடர்தானே. ஆகத்து உமைகேழ்வன் அறவச்சடைதாழ. உமைகேழ்வன், அந்த உமை எங்கே இருக்கிறாள்? ஆகத்தில் இருக்கிறாள். ஆகத்து உமைகேழ்வன் அறவச்சடைதாழ நாகம் அசைத்தானே. அசைத்தல்னா கட்டுதல் அர்த்தம். பாம்பை கச்சாக கட்டி கொள்கிறான்ல. புலித்தோல் அரைக்கசைத்து, பொன்னார் மேனியன் புலித்தோல் அரைக்கசைத்து. அரைக்கசைத்துனா இடுப்பில் கட்டி அப்படின்னு அர்த்தம். அசைத்தல் கட்டுதல். நாகம் அசைத்தானே நல்லூர் பெருமானே தாகம் புகுந்து அண்மி தாள்கள் தொழும் தொண்டர். இந்த இடத்துல தொண்டர்கள் பெருமானுடைய திருவடியை தொழுகிறார்கள். எப்படி தொழுகிறார்கள் என்றால், தொழ வேண்டும் என்ற வேட்கை மிக உடையராய் தொழுகிறார்கள். வேட்கை மிக உடையராக இருக்கிறதுக்கு ஒரு ஓமானம் சொல்லுவாங்க. ஒரு தண்ணி தாகம் எடுத்துட்டா தண்ணி குடிக்க வேணுங்கிற ஆசை எவ்வளோ பெருசாக இருக்கும், அதை போல அப்படின்னு சொல்லி படிக்கிறவனுக்கு சொல்லுவாங்க, பருகுவன்னா ஆர்வத்தனாகி அப்படின்னு சொல்லி. தண்ணீர் வேட்கை உற்றவன் தண்ணீர் எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும் என்று தேடி சென்று கிடைத்த இடத்துல மிக விருப்பத்தோடு பருகுவானோ, அதுபோல இறைவனுடைய திருவடியை வழிபட வேண்டும். வழிபடுகின்ற நேரம் எது, வழிபடுகின்ற இடம் எது, வழிபடுகின்ற முறை எது என்று தேடி தேடி சென்று அவனுடைய வழிபாட்டினை அவர்கள் செய்வார்கள். அதனால தாகம் புகுந்து அண்மி அப்படின்னு சொல்லி. தாகம் புகுந்து என்பது தாகம் எடுத்தவர் போல புகுந்து அண்மி அவன் பக்கத்திலே நெருங்கி சென்று ஏத்துமடியா. எனவே அந்த தாகம் புகுந்து அண்மி தாள்கள் தோடும் தொண்டர் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான தொடர். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். வழிபாடு செய்வதில் எவ்வளவு ஆசை இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். தாகம் புகுந்து அண்மி தாள்கள் தொடும் தொண்டர் போகம் மனத்தாராய் புகழத் திரிவாரே. எல்லாரும் புகழும்படியாய் இவர்கள் இங்கும் அங்கும் வந்து போய் கொண்டிருப்பார்கள். அதான் புகழத் திரிவார். போக மனத்தாராய் புகழத் திரிவார். இங்கே போகம் என்பது சிவபோகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி சொர்க்க போகம் முதலான போகத்தை கொள்ளக்கூடாது. போகம் மனத்தாராய் புகழத் திரிவார். கொல்லும் களியானை உரிபோர்த்து. இதுக்கெல்லாம் பொருள் வேண்டியதில்லை. மயக்கமுடைய யானை, மத மயக்கமுடைய யானை, அதுக்கு களியானை அப்படின்னு. கொல்லும் களியானை உரிபோர்த்து உமை அஞ்ச நல்ல நெறியானை. இந்த நல்ல நெறி தான் அங்கே யாத்த நெறி காத்த நெறி என்று சொல்லப்படுது. நல்ல நெறியானை நல்லூர் பெருமானை செல்லும் நெறியானை, பக்குவமுடைய ஆன்மாக்கள் செல்லுவதற்கேற்ற நெறியை படைத்து கொடுத்தவனை சேர்ந்தார் இடர் தீர சொல்லும் அடியார்கள் அறியார். இந்த பாட்டில் பெருமானுடைய புகழை சொல்லலை, அதான் அந்த பாட்டில் கவனிக்க வேண்டியது. பெருமானை சார்ந்தவர்களுடைய புகழை சொல்லியிருக்கு. அப்போ பெருமானை புகழ்வது ஒரு வகை, பெருமானை சார்ந்த அடியார்களை புகழ்வது ஒரு வகை. பெருமானை புகழ்வதனால் என்ன பலன் கிடைக்குமோ, அதாவது பாவம் அடியார் இடர் அறியார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதே பலன் பெருமானுடைய அடியார்களை தொழுவதனாலும் கிடைக்கும் என்பது இந்த பகுதியில் சொல்லப்பட்டது. அந்த பாருங்க, 3வது வரியில் கடைசியில் இருக்குது. செல்லும் நெறியானை சேர்ந்தார் இடர் தீர சொல்லும் அடியார்கள். செல்லும் நெறியானை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்களே, அவர்களுடைய இடர் தீரும்படியாய் இறைவன் அருள் செய்தான். அந்த நிலையை எடுத்து சொல்வதல் புகழ். அதாவது இன்னடியாருக்கு இத்தகைய திருவருளை செய்தவன் அல்லவா அப்படின்னு சொல்லி அவனை புகழவன். அதை சொல்றார். சேர்ந்தார் இடர் தீர சொல்லும் அடியார்கள் அறியார் துக்கமே. எனவே மற்ற பாட்டை காட்டிலும் இந்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமானது. இறைவனை புகழ்வதைப் போலவே இறைவனை சேர்ந்த அடியார்கள் இடர் நீங்கினார்கள் என்பதை எடுத்து புகழ்வதும் ஒரு புகழ்ச்சி, அதுவும் ஒரு வழிபாடு. அதனாலும் நமக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்றார். அடுத்து
எங்கள் பெருமானை, இமையோர் தொழுதேத்தும் நங்கள் பெருமானை, நல்லூர் பிரிவில்லா தம் கை தலைக்கு ஏற்றி ஆள் என்று அடிநீழல் தங்கும் மனத்தார்கள் தடுமாற்றறுப்பார். இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டுங்க. எங்கள் பெருமான், நங்கள் பெருமான். எங்கள் பெருமான் யாம் என்று சொல்லு தன்மை பன்மையில் வரும். தன்மை பன்மையில் தனித்தன்மை பன்மைன்னு ஒன்று உண்டு, உளப்பாட்டு தன்மை பன்மைன்னு ஒன்று உண்டு. அதில் பறக்கையாரை உளப்படுத்துதலும் உண்டு, முன்னிலையாரை உளப்படுத்துதலும் உண்டு. அந்த ரெண்டு வகையான உளப்பாட்டு தன்மை பன்மையில் வச்சு ஒரு சொல்லை எங்கள் பெருமான் என்றும் இன்னொரு சொல்லை நங்கள் பெருமான் என்றும். எங்கள் என்பது யாம் என்பதிலிருந்து வருவது, நங்கள் என்பது நாம் என்பதிலிருந்து வருவது. அந்த ரெண்டு உளப்பாட்டு தன்மை பன்மை இதில் காட்டியிருக்கிறார். எங்கள் பெருமானை, இமையோர் தொழுதேத்தும் நங்கள் பெருமானை, நல்லூர் பிரிவில்லாதவராய் தம் கை தலைக்கு ஏற்றி வழிபடுதல்ல, சிரமேல் கரங்கூப்பி வழிபடுதல். தம் கை தலைக்கு ஏற்றி அவனுக்கு ஆளாக நாம் சென்று அடைய வேண்டும். ஆள் என்று, பெருமானே நான் உனக்கு அடிமை. அவர் சொன்னார், அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. அதுபோல் நான் உனக்கு ஆள் அப்படின்னு சொல்லி புக வேண்டும். ஆள் என்று அடிநீழல் தங்கும் மனத்தார்கள். அடிநீழல் தங்கும் மனத்தார்கள் என்றால் திருவடியை ஒரு நிழலாக ஆக்கி அந்த நிழலிலே இவர்கள் தங்குகிறார்கள் சொன்னால், இதுக்கு முன்னால் எங்கே இருந்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு முன்னால் வெயிலில் இருந்தாங்க. வெயில் எது? பிறப்பு இறப்புகள் தான் வெயில். திரும்ப திரும்ப பிறந்து இறந்து வினை செய்து உழல்கிறோமே, அது வெயில். அந்த வெயில் வெப்பம் தீர வேணும்னு சொன்னால் எங்கே போய் இளைப்பாறலாம்? இறைவனுடைய திருவடி நிழலில் போய் இளைப்பாறலாம். அதனால் அடிநீழல் தங்கும் மனத்தார். சிவபெருமான் பாசஞானத்தால் அறியப்பட மாட்டான், பசுஞானத்தால் அறியப்பட மாட்டான். அவனுடைய திருவருள் ஞானத்தினாலே ஆன்மாவின் கண்ணே ஆராய்ந்து அறியப்படுவான். அதுதான் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடு உள்ளத்தே நாடி பாத நீழற்கீழ் நில். உள்ளத்தே நாடினா அவனுடைய சிவம் பிறவி வெப்பத்தை தணிக்கின்ற நல்ல குளிர்ச்சி உடைய பொருளாக ஆன்ம அறிவின் கண்ணே விளங்கும். அந்த நிழலிலே தங்கி இந்த ஆன்மா இளைப்பாற வேண்டும். இதுதான் அந்த 9ஆம் சூத்திரம் சொல்லுது. ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடுக, உராத்துணை தேர்த்தன பாசம் ஒருவ தன்னிழலாம் பதி. இந்த தன்னிழலாம் பதி அப்படிங்கிறது முதல் நூலும் சொல்லப்பட்டிருக்கிறது, வழிநூலாகிய சித்தியாரிலும் வற்புறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலை தான் இந்த பாட்டில் காட்டப்பட்டிருக்கிறது என்று அறிய வேண்டும். அடிநீழல் தங்கும் மனத்தார்கள். அந்த 9ஆம் சூத்திர பொருள் அப்படியே கொண்டு வந்துடணும். பாசஞானம் பசுஞானம் ஆகிய ரெண்டாலும் அறியப்படாத பரம்பொருளை அவனுடைய திருவருள் ஞானத்தினாலே ஆன்மாவின் கண்ணே ஆராய்ந்து அறிகிற பொழுது அவன் பிறவி வெப்பத்தை நீக்குகின்ற குளிர்ந்த நிழல் போல தோன்றுவான். அந்த நிழலின் கண்ணே இந்த ஆன்மா தங்கி இருக்க வேண்டும். அதுக்கு தகுந்தாப்புல தான் அந்த முத்தி பஞ்சாக்கரம் ஜபம் பண்ணுறது. விதி எண்ணு மஞ்செழுத்து. விதி எண்ணு மஞ்செழுத்து என்பதில் சிவைய அப்படின்னு தானே இருக்குது. அதுக்கு முன்னால் யகரம் வந்து நகர மகரத்தில் இருந்தது. அந்த நகர மகரம் தான் பிறவி வெப்பம். நகர மகரத்தை விட்டு நீங்கி வந்துட்டு தானா பிறவி வெயிலை விட்டு கடந்து வந்துட்டுன்னு அர்த்தம். பிறவி வெயிலை விட்டு கடந்து வந்துட்டு தானா அது எங்கே போய் தங்கும்? வகரத்தில் போய் தங்கும். வகரமாவது யாது அப்படின்னு கேட்டால் அதுதான் சிகரத்தினுடைய திருவடி. வகரம் சக்தி, திருவடியை தான் சக்தி என்று சொல்றது. அப்போ சிகரத்தினுடைய சக்தியாகிய வகரமா என்ற நிழலில் இது தங்கி விடுகிறது. இந்த அமைப்புக்கு தான் பஞ்சாட்சர ஜபம் பண்ணுற பொழுது சிவய என்று ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முத்தி பஞ்சாக்கரம் அல்லது ஸ்ரீ பஞ்சாக்கரம் அப்படின்ட்டு. இந்த அனுபவத்தோடு யார் வழிபடுகிறார்களோ அவர்களுடைய வழிபாடு தான் இந்த பாடலில் ஆள் என்று அடிநீழல் தங்கும் மனத்தார்கள்.
நான் உனக்கு அடிமை என்று அவனுடைய திருவடி நிழலிலே தங்குகின்ற அறிவு உடையவர்கள். தங்கும் மனத்தார்கள் தடுமாற்றறுப்பார். தடுமாற்றறுத்தல்னா என்னன்னு கேட்டால், நாம் இருக்கிற இடம் எதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கிறது, இது நமக்கு இடம் இல்லை போல் இருக்கிறோம், அதை விட்டு கொஞ்ச நேரம் இங்கே வர்றது, இப்படி ஒரு இடத்துல இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் போகிறதுக்கு தடுமாறுதல் அப்படின்னு பேர். ஆன்மா இந்த பெத்த நிலையில் இருக்கிற பொழுது சில நேரத்தில் ஞானம் வரும். அப்போ நம்ம இந்த பந்தத்தில் பாசத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படி கொஞ்சம் ஒதுங்கி போகும். அங்கே போனால் அங்கே இருக்க முடியாது, சேச்சா பழையபடிக்கு அங்கேயே போயிடும் அப்படின்னு இங்கே வரும். இப்படி இங்கேயும் அங்கேயுமா போய் வந்து கொண்டிருக்கும். அப்படி போய் வந்து கொண்டிருக்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டால், அது வினை தான் பெருகும். வினை பெருகிறதுனால பிறப்பிறப்புகளில் போய் வந்து கொண்டிருக்கும். இந்த நிலைமைக்கு தடுமாற்றம். அதாவது நாம் இருக்க வேண்டிய இடம் எது என்று அறியாமல், இருக்க வேண்டாத இடத்தை இருக்க வேண்டிய இடம் என்று கருதி கொண்டு அங்கே இருந்து இருக்க முடியாமல் அதை விட்டு நீங்கி திரும்பவும் வேறு வழி இல்லாமல் அங்கே போய் இப்படி வந்து போய் கொண்டிருக்கிறதுக்கு தடுமாறுதல் அப்படின்னு பேர். அந்த தடுமாற்றம் இந்த திருவடி நிழலை சேர்ந்தவர்களுக்கு இல்லை. ஏன்னு கேட்டால், இதுதான் அவங்க இருக்க வேண்டிய இடம். அவங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்று அவர்களுக்கு புரிந்து விட்டது. அதனால் அவங்க அதை விட்டு இனி எங்கும் போக போகிறதில்லை. அதனால் தடுமாற்றிருப்பார்கள். எனவே ஆள் என்று அடிநீழல் தங்கும் மனத்தார்கள் தடுமாற்றறுப்பாரே அப்படிங்கிற பாட்டு இருக்குத, ரொம்ப அருமையான பாட்டு. 9ஆம் சூத்திரத்தை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பாட்டை படிக்கணும். படித்தா இந்த பாட்டினுடைய பொருள் எவ்வளோ சிறப்புடையது அப்படிங்கிறது. அடுத்த பாட்டு போகிறோம். காமன் எழில்வாட்டி கடல் சூழ் இலங்கைக்கோன் நாமம் இருத்தானே. பெயரும் இல்லாமல் அழித்து என்னும் பெயருடையவனாக ஆனான். அதை சொல்றார், நாமம் இருத்தானே அப்படின்னு சொல்லி. காமன் எழில்வாட்டி கடல் சூழ் இலங்கைக்கோன் நாமம் இருத்தானே. அந்த நாமம் இருத்தானே நயமான தொடர், இலக்கிய சுவையான தொடர். நாமம் இருத்தானே நல்லோர் பெருமானை ஏம மனத்தாராய். ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு. தனக்கு ஒரு பாதுகாப்பை தேடிக்கொண்ட மனம் உடையவர்களாய் அப்படின்னு. யார் ஒருவர் சிவபெருமானை துணை என்று பற்றினார்களோ அவர்கள் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தேடிக்கொண்டவர்கள். அதுவன்றி ஆன்ம வர்க்கத்தினரை தங்களுக்கு துணை என்று தேடுபவர்கள் எல்லாம் தங்களுக்கு பாதுகாப்பு தேடிக்கொண்டவர்கள் இல்லை. எனவே அவர்களை ஏம மனத்தார். ஏமம் என்ற சொல்லுக்கு இன்பம் என்று ஒரு பொருள், பாதுகாவல் என்று ஒரு பொருள். இந்த இடத்துல 2 பொருளும் வைத்துக் கொள்ளலாம். இன்பமுடைய மனத்தராய் அடைந்தவர்கள், இதுதான் பாதுகாப்பு என்று அறிந்து அடைந்தவர்கள் என்று வச்சுக்கலாம். ஏம மனத்தாராய் இகழாது எழுந்தொண்டர். எழுதல் என்பது முயலுதல் அர்த்தம். இகழாது, அவனை எவ்வகையாலும் இகழ்ந்து கைவிடாது அவனே பெரிய பொருள் என்று புகழ்ந்து பற்றி கொள்ள வேண்டும். அதுக்காக இகழாது எழுந்தொண்டர் தீப மனத்தார்கள். தீப மனத்தார்கள் ஒளியுடைய மனத்தை உடையவர்கள். மற்றவர்கள்லாம் இருளுடைய மனத்தை உடையவர்கள். மற்றவர்களுடைய மனத்தில் ஆணவ மனம் இருக்கும், அது இருளுடைய மனமாக இருக்கும். இவருடைய உள்ளத்தில் சிவம் இருக்கிறது, அதனால் அது ஒளியுடைய மனம். எனவே தீப மனத்தார்கள் தடுமாற்றது, தங்கும் மனத்தார்கள் தடுமாற்றறுப்பாரே. தாம தீப மனத்தார்கள் அறியார் தீயவே. வண்ண மலரானும் வையம் அளந்தானும் நன்னல் அறியானே. ஒரு பழக்கமான பாட்டு. வண்ண மலரானும் வையம் அளந்தானும், திருமால், வையம்னா உலகம். நன்னல் அறியானே நல்லோர் பெருமானே தன்ன மலர் தூவி. தன் மலர் என்பது தன்ன மலர், அகரம் சாரியை, குளிர்ந்த மலரை தூவி என்ற அர்த்தம். தன்ன மலர் தூவி தாள்கள் தொழுதேத்த எண்ணும் அடியாருக்கு இல்லை இடுக்கணே. இதில் ஒரு நயம். தொழுதால் பாவம் இல்லை என்பது மட்டுமல்ல, தொழ வேண்டும் என்று நினைத்தாலே பாவம் இல்லை அப்படின்னு அர்த்தம். திருத்தணிகை ஆற்றுப்படைன்னு ஒரு நூல் கச்சியப்ப முனிவர் பாடினது, திருத்தணியில் முருகப்பெருமான் மேலே பாடினது. அதில் திருத்தணிக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டால் ஒருவனுடைய துன்பம் முழுவதும் நீங்கும் அப்படிங்கிறத பாடுறாரு. அது என்ன சொல்கிறான்னு கேட்டால், ரொம்ப துன்பப்பட்ட ஒருத்தன் வருந்தி வழி நடந்துட்டு இருந்தான். அவனை வழியில் ஒருத்தன் பார்த்து, ஏன்டா நீ இப்படி கஷ்டப்படுற, திருத்தணிக்கு போய் பெருமானை கும்பிடு கொண்டு துன்பமெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டினான். அவன் வழிகாட்டின உடனே போகலாம்னு நினச்சான்.
போகலான்னு நினச்சபோது கொஞ்சம் துன்பம் குறைஞ்சுதான். திருத்தணி எல்லையை போய் மிதித்தான், அப்புறம் கொஞ்சம் தோணும். அப்புறம் அந்த எல்லையில் நடந்து போனானா, ஒரு அடி எடுத்து வச்சா கொஞ்சம் குறையுது, ஒரு அடி எடுத்து வச்சா கொஞ்சம் குறையுது. அப்படியே அந்த திருத்தணிக்கு போகிற பொழுது பாதி துன்பம் போயிட்டுது. இந்த பெருமானை தரிசிக்கிற பொழுது மிச்சம் இருந்த பாதியும் போயிட்டு. அது எப்படி அந்த அங்கே தளத்துக்கு போகணும்னு சொன்னாலே கொஞ்சம் போயிடுது. அப்புறம் போக முயற்சி பண்ணி ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு அடி எடுத்து வச்சா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்படியே அந்த தளத்தை போய் சேர்கிற பொழுது பாதி குறைஞ்சி போச்சு, பெருமானை தரிசிக்கிற பொழுது மிச்சம் இருந்த பாதியும் குறைஞ்சி போச்சு. அப்படி பாடுறார். இதெல்லாம் ஒரு சுவை. அந்த மாதிரி திருத்தணிக்கு புராணம் பாடின மாதிரி பிரபந்தம் பாடி இருக்கிறார். இந்த பிரபந்தத்தில் திருத்தணிகை ஆற்றுப்படைன்னு ஒரு பிரபந்தம், ரொம்ப அருமையான பிரபந்தம். பேரு தான் பிரபந்தம், எல்லா சாஸ்திரமும் இருக்குது. இல்லை சிவபிரகாசம் இருக்குது, நெஞ்சு விடுக்குவது இருக்குது, எல்லாம் பாடி வச்சிருக்கேன். அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, நமக்கு 1008 வேலை. திருவாரூர் கட்சி தான். ஆமாம், கவராட்சி. அந்த நமசிவாயமூர்த்திகள் கோயில் திருப்பணி. ஆமாம் 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 நமசிவாயமூர்த்திகள் கோயில் திருப்பணி பண்ணவர் அவர் தான். அந்த கோயில் விமானத்தில் 4 பக்கமும் அவருடைய திருவுருவம் இருக்குது. அந்த திருவுருவத்தை தான் புராணங்களில் படம் எடுத்து போட்டு வச்சுருப்பாங்க. பேரூர் புராணம், தனியை புராணம், இதிலெல்லாம் அந்த படம் தான் இருக்குது. இப்போ வேறு திருவுருவம் காஞ்சிபுரத்து பக்கத்தில் பிள்ளைப்பாளையம்னு ஒரு கிராமம், அங்கே தான் அவர் திருவடி அடைஞ்ச இடம், அங்கே மடம் இருக்குது. அங்கே வேறு ஒரு உருவம் நின்ற கோலத்தில் செய்து வச்சுருக்குறாங்க, அது நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ அந்த திருவாவடுதுறை கோயிலில் செய்து வச்ச உருவம் தான் நிச்சயமாக அவர் உருவத்தை பார்த்து, ஏன்னா அவர் காலத்தில் அந்த கோயில் கட்டினது. சென்னையில் விநாயக புராணம் பாடி அரங்கேற்றி அந்த பணத்தை கொண்டு வந்து நமசிவாயமூர்த்திகளுக்கு அவர் திருப்பணி பண்ணார், கோயில் திருப்பணி பண்ணார். அந்த காலத்தில் அவருடைய உருவத்தை அந்த சிற்பி, கோயில் திருப்பணி பண்ண சிற்பி அங்கே செய்து வச்சுருக்கான். 4 பக்கத்துலையும் இருக்குது, ஒரு பக்கத்தில் மட்டும் இல்லை. அந்த படம் தான், அதுதான் ஏறக்குறைய உண்மையாக அவருடைய வடிவமாக இருக்கலாம். அதுபோல் சிவஞான முனிவருக்கும் அவர் காலத்திலே செய்த ஒரு வடிவம் உண்டுங்க. சென்னையில் அதுக்கு கோயில் தொட்டிக்கலை அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். அந்த தொட்டிக்கலை என்ற ஊரில் சிதம்பரேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில். அந்த கோயிலில் முனிவருக்கு ஒரு திருவுருவம் இருக்குது. அந்த திருவுருவம் முனிவருடைய மாணாக்கரால் செய்து அமைக்கப்பட்ட உருவம். அவர் காலத்திலே அதை செய்திருக்கிறாங்க. அவ்வளோ. அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த முகசாடை, அந்த உடம்பு அமைப்பு அப்படியே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு அது 2 பேருக்கும் அப்படி இருக்கு. எண்ணும் அடியாருக்கு அதுக்காக தான் தொழுதேத்த எண்ணும் அடியாருக்கு வழிபட வேணும்னு நினைச்சாலே போதும், பாவனைங்க. தொழுதேத்த எண்ணும் அடியாருக்கு இல்லை இடுக்கண்ணி. பிச்ச குடை நீழல். பிச்சம் என்றும் குடை என்று 2 வகைங்க. குடை என்பது துணி முதலியவற்றாக இருந்தது. பிச்சம் என்பது மயில் தொகையினால் பண்ணுறது. மயில் தொகையினால் பண்ணப்பட்ட குடைக்கு பிச்சம் அப்படின்னு. பிச்சக்குடை மயில் தொகையினால் பண்ணப்பட்ட பிச்சம் என்னும் பெயரை உடைய குடை என்று அர்த்தம் பண்ண. பிச்சக்குடை நீழல். சமணர் சாக்கியர் நிச்சம் அலர்தோற்ற. நித்தம் என்பது நிச்சம்னு வருங்க, நாள்தோறும் அர்த்தம். நிச்சம் அலர்தோற்ற நின்ற பெருமானை, நச்சும் இடற்றானை, நல்லூர் பெருமானை, நச்சுமிடர் விடமுண்ட கண்டம் இல்லையா, நச்சுமிடற்றானை நல்லூர் பெருமானை, எச்சும் அடியாருக்கு இல்லை இடர்தானே. இந்த எச்சும் அடியார் இந்த சொல்ல தெரிந்து கொள்ள வேணும். எச்சும் அடியார்னா வழிபடுகின்ற அடியவர்கள் அர்த்தம். எச்சும் என்ற சொல்லுக்கு வழிபடுகின்ற என்று எப்படி பொருள் வரும் அப்படின்னு கேட்டால், யக்ஞம் 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 அப்படின்னு சொல்கிறோம். இந்த யக்ஞம் என்பது வேள்வி முறையில் வழிபடுகிற வழிபாட்டை குறிக்கும். அந்த யக்ஞம் தான் படசொல். தமிழில் திரிஞ்சு யக்ஞம்னு சொல்கிறோமில்ல, அது எச்சம்னு வரும். அந்த வேள்வியை செய்கிறவனுக்கு எச்சன்னு பேர். திருவாசகத்தில் தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து, அந்த எச்சன் எச்சன் என்பது வேள்வி வழிவாக இருந்து இந்த வேள்வியை செய்விக்கின்றவர். அப்போது எச்சும் அடியார் சொன்னால் வழிபடுகின்ற அடியார்கள் என்று அர்த்தம். அந்த எச்சும் என்பது எங்கிருந்து வந்தது? யக்ஞம் என்பதிலிருந்து வந்தது. யக்ஞம் என்ற சொல்லு தமிழில் எச்சம் என்று தெரியும். எனவே எச்சும் அடியார்னா வேள்வியின் முறையிலே வழிபடுகின்ற அடியார் என்று அர்த்தம். எச்சும் அடியாருக்கு இல்லை இடர்தான்.
தன்னம் புனல் காழி, இங்கேயும் தன் புனல் தாங்க, சாரியா வந்து தன்னம் புனற்காழி ஞான சம்பந்தன் நன்னும் புனல் வேலி நல்லூர் பெருமானே. புனலே வேலியாக உடைய நல்லூர், ஆற்று சூழ்ந்த ஊர் நல்லூர் பெருமானை வண்ணம் புனை மாலை வைகள் ஏத்துவார். இந்த பதிகத்துக்கு திருஞான சம்பந்தர் வச்ச பேர் வண்ணம் புனை மாலை. வண்ணம் என்பது ஓசையை உணர்த்தக்கூடியது. இந்த இடத்துல வண்ணம் என்பது ஒன்று இல்லை, ஆனாலும் நல்ல பண் இசை அமைந்த பாடலாகினால வண்ணம் புனை மாலை வைகள் ஏத்துவார் விண்ணும் நிலனுமாய் விளங்கும் புகழாய். விண்ணுலகும் நில உலகும் ஆகிய இரண்டிடத்தும் நிலவிய புகழை உடையவர்களாய் வாழ்வார். வாழ்வார் 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 வாழ்வார்